அன்னை மாமரி ஆரோக்கிய அன்னையின் திருத்தலத்திலிருந்து திருத்துறைப்பூண்டி வழியாக பட்டுக்கோட்டை செல்லும் வழியில் திருத்துறைப்பூண்டியிலிருந்து 5 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு வழிவளம் பண்ணை என்ற ஒரு வயல்காடு உள்ளது. அந்த வயல்காட்டில் மரித்தம்மாள் என்ற ஒரு கல்லறை உள்ளது. அந்த கல்லறை அருகில் ஒரு ஆரோக்கிய அன்னை ஆலயம் உள்ளது. அந்த மரித்தம்மாளுடைய வரலாறு என்னவென்று கேட்டீர்கள் என்றால், அந்த ஒரு மாவட்டங்களிலிருந்து விவசாயத்திற்காக நாற்று நடவும் கதிர் அறுக்கவும் வந்த ஒரு குடும்பத்தினர் ஒரு பெண் குழந்தை அவர்கள் அந்த வயல்காட்டிலே தொட்டில் கட்டி தூங்க வைத்துவிட்டு அவருடைய வேலையை செய்து கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்திலே அவர்கள் வேலையை முடித்து விட்டு வந்து பார்த்தால் ஒரு குழந்தை அழுது கொண்டிருக்கிறது. அந்த பெற்றோர் பரிதவித்து படபடத்து வந்து என்ன ஆயிற்றோ என் குழந்தைகளுக்கு என்று வந்து பார்த்தால் அது அழுது தேமி அழுது திணறி அது உயிரிழந்து விட்டது. அதை பார்த்த பெற்றோர்கள் வேறு வழியின்றி அந்த குழந்தையை ஒரு வயல் வரப்பிலே அடக்கம் செய்துவிட்டு அங்கிருந்து அவர்கள் சென்று விட்டார்கள். அதன் பிறகு அந்த குழந்தை புதைக்கப்பட்ட இடத்திலே அநேக அற்புதங்களும் புதுமைகளும் இருந்தது. அதை பலரும் அந்த இடத்திலே சென்று ஜெபம் செய்து நான் பலவிதமான நன்மைகளை பெற்றார்கள். இப்பொழுதும் இன்றளவும் தென் மாவட்டங்களிலிருந்து அன்னை வேளாங்கண்ணிக்கு நடைபாதையாக வருபவர்கள் அந்த கல்லறையின் பக்கத்திலே ஒரு குளம் இருக்கிறது, ஒரு தென்னம் தோப்பு இருக்கிறது, அதன் அருகிலே ஒரு அன்னை மரியாளுடைய ஆலயம் இருக்கிறது. அந்த ஆலயத்தில் வந்து தங்கி சாப்பிட்டு குளித்து துவைத்து நல்ல விதமாக இளைப்பாரி செல்வார்கள். அந்த பாத யாத்திரையாக வருபவர்களுக்கு அநேகர் அன்னதானமும் கொடுத்து இளைப்பாரி செல்வார்கள். இதுதான் இந்த மரித்தம்மாள் கல்லருடைய புதுமை. இதை தெரிந்தவர்கள் இதை அநேகர் பயன்படுத்தி முடிந்தவரை அந்த இடத்திற்கு போகும்போது சென்று அதை பிரார்த்தித்து செல்லுமாறு நான் உங்கள் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அதே போன்று அந்த வழியாக செல்லும் பஸ்ஸும் ஆட்டோவும் கார்களும் அந்த இடத்தில் நிறுத்தி அந்த இடத்திலே